பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் சேன். நான் எங்கே நின்றுருக்கேன்னா நம்முடைய புது ப்ரேயர் சென்டரில் காரமடையில் நின்றுருக்கேன். லாஸ்ட் டைம் நீங்கள்லாம் வந்திருப்பீங்க. காரமடையணுன்னு அங்கேருந்து டீச்சர்ஸ் காலனி, அங்கேருந்து காந்தி நகர், அங்கேருந்து சின்ன தொட்டிப்பாளையம்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஆனால் இந்த டைம் ஆண்டவர் இன்றைக்கி இந்த இடத்துல நான் உபவாசத்தோடு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவரே, நமக்கு ப்ரேயர் சென்டர் இல்லையே, நான் என்ன செய்யறதுன்னு. ஆனால் காரமடைன்னு இத்தனை வருஷமாக 2 வருஷமாக சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஆண்டவர் காரமடையிலே ஒரு ஜெப மையத்தை ஏற்படுத்திட்டாரு. இந்த ஹால் தான் இனிமேல் இந்த வருஷம் முழுசும் நாம் நடத்துகிற ப்ரேயர் இந்த ஹாலில் தான் நடக்க போகுது. இந்த ஹால் எங்கே இருக்குன்றத அட்ரஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு சே, இந்த ஹாலுக்கு எல்லாரையும் நான் அழைக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்துருங்க. இது எங்கே இருக்குன்னா காரமடை, எக்ஸாக்ட்லி காரமடையில் இருக்குது. அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் நடந்து வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பசுமை ஃபார்மசி இருக்கும், மருந்து கடை, பசுமை மருந்து கடை. அந்த மருந்து கடைக்கு அப்ஸ்டரில் இந்த மண்டபம் இருக்குது. உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நேரடியாக நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக காரமடைக்கு பஸ் ஏறி வந்து காரமடையில் இறங்கிட்டு எல்லாருக்கிட்டேயும் கேட்டாலும் சொல்லுவாங்க பசுமை ஃபார்மசி மருந்து கடை எங்கே இருக்குன்னு. அங்கே வந்துட்டிங்கன்னா இந்த ஜெப மையத்துக்கு நீங்கள் வந்துடலாம். இனிமேல் HBM இந்தியா மிராக்கிள் ப்ரேயர் சென்டர் இந்த இடத்துலேருந்து இந்த வருஷம் ஃபுல்லாக ஜெபம் நடக்கும். தேவனுடைய பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்தினுடைய கேர்டேக்கருக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அந்த சகோதரன் என்னோட பேசும்போது ஆண்டவரே பேசுனது போல் நான் ஒரு உணர்வு. ஏன்னா இவ்வளவு அன்பாக ஒரு மனுஷன் பேசுவாரான்னு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லாருக்கிட்டேயும் ஒரு க்ரீடினஸ் இருக்கும், ஒரு பெருமை இருக்கும். கிறிஸ்தவ ஊழியக்காரன் பாஸ்டர்னாலே ஒரு அன்பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சகோதரன் ரொம்ப அன்பாக நடத்தினார். அந்த அன்புக்கு பாத்திரமாக நாம் இந்த இடத்துல ஜெபம் வைக்கும் பொழுது இந்த ஜெபத்தின் ஆசீர்வாதம் இந்த மண்டபத்தை நடத்துகிற அந்த சகோதரனுக்கும் அந்த குடும்பத்துக்கு போய் சேரட்டும். உங்களை இந்த வார சனிக்கிழமை 14ஆம் தேதி இந்த இடத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ தவறான அட்ரஸ்க்கு போயிடாதீங்க. அங்கே போனால் கூட கிவ் மீ அ கால். நான் இங்கே அட்ரஸ் சொல்கிறேன். காரமடையில் இறங்கிருங்க, வேறு எங்கேயுமே போகாதீங்க. God bless you. உங்களை மறுபடியும் 14ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இங்கே சந்திக்கிறேன். God bless you. அதை நான் எடிட் பண்ணிடுறேன். இந்த பஸ் ஸ்டாப் மட்டும் கவர் பண்ணேன்.